மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை உக்கடம் சிஎம்சி காலனி பொதுமக்கள் 3 தலைமுறையாக குடியிருந்த வீடுகளை உக்கடம் மேம்பாலம் பணிக்காக சொந்த வீடுகளை காலி செய்து கொடுத்த அப்பாவி பொதுமக்கள் கதறல். கடந்த 8 ஆண்டுகளாக வாடகை வீடுகளில் தஞ்சம் புகுந்த சிஎம்சி காலனி தூய்மை பணியாளர்கள் மாதத்திற்கு மாதம் வீட்டு வாடகை உயர்வால் தவித்து வரும் நிலையில் 3 தலைமுறைகளாக குடியிருந்த வீடுகளை மேம்பால பணிக்காக காலி செய்ய சொன்ன குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் 16 குடும்பங்களையும் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து நிர்கதியாக்கி சென்றதின் மர்மம் என்ன? கோவை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றும் பணியாளர்களும் மற்றும் பொதுமக்களும் குடிசை மாற்று வாரிய அலுவலகத்திற்கும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்திற்கும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் நடையாய் நடந்து கேட்பதற்கு நாதியற்று நடைப்பிணமாய் மாறியுள்ளனர். இதுகுறித்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு கொடுத்தும் கொடுக்கப்படும் மனுக்கள் எங்கு செல்கிறது, என்ன ஆகிறது என்று கூட தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவது யார்? கொதிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தள்ளாத வயதிலும் தட்டுத்தடுமாறி முட்டி மோதி ஒவ்வொரு அரசு அலுவலகமாக சென்றாலும் இவர்கள் நாதியற்ற மக்களாய் நடுக்கமுடன் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் உக்கடம் சிஎம்சி காலனியில் பட்டியல் இன மக்களே அதிகமாக வசித்து வந்ததாகவும் எழுத்தறிவும் படிப்பறிவும் இல்லாத ஏழை பட்டியல் இன மக்களை ஏளனம் செய்கிறதா தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம்? ஒன்றுக்கு பலமுறை கணக்கெடுத்த குடிசை மாற்று வாரியமும் நெடுஞ்சாலைத்துறையும் 16 குடும்பங்களை சேர்ந்தவர்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாதது அரசியல் சதியின் காரணமா அல்லது உள்ளூர் அரசியல்வாதிகளின் சதி திட்டமா என்று தெரியாமல் இன்று கடைசியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தமிழக தலைவரும் தற்போது மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் இணை அமைச்சராக உள்ள எல் முருகன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள கோவை வந்திருந்த நிலையில் கோவை சர்க்கியூட் ஹவுஸில் தங்கியிருப்பதை அறிந்து அங்கு சென்ற உக்கடம் சிஎம்சி காலனி மக்கள் தங்களது நிலையை எடுத்துக் கூற இணை அமைச்சர் எல் முருகனை சந்தித்து மனு கொடுத்து முறையிட்டனர். மனுவினை பெற்றுக்கொண்ட இணை அமைச்சர் எல் முருகன் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தில் பேசி நல்ல முடிவு எடுப்பதாக கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய இணை அமைச்சர் எல் முருகனிடம் மனுவினை கொடுத்துவிட்டு வெளியே வந்த சிஎம்சி காலனி பொதுமக்கள் கோவை மாவட்ட டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர்கள் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் ஏசி ஆறுமுகம் தலைமையில் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு பிரத்யேக பேட்டி அளித்தனர். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ். பாடுறோமுங்க. நான் எங்க வீடு தான் முதல்ல கொடுங்க. எங்களுக்கு வீடு கொடுக்காம பின்னாடி வந்து எங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க லஞ்சத்தை வாங்கிட்டு. எங்க நேரம் லஞ்சம் கொடுக்க முடியாதுங்க. என் மகன் நல்லா பிஜேபியில இருந்துதா அடி வாங்கி உதவி வாங்கி செத்தானுங்க. அவனோட அம்மா வந்து கண்ணீர்லயே இருக்குதுங்க. எனக்கு வந்து வீடு 8 வருஷம் ஆகுதுங்க வீடு குடிங்க. இப்ப வீடு எல்லாம் வாசல் இல்லாம ரோடா இருக்கிறோமுங்க. கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு குழந்தை வேற பிறந்து குழந்தைக்கு வீடு எல்லாம் வாசல் எல்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி வந்துங்க கண்ணீர்லயே இருக்கிறவங்க எங்களுக்கு வீடு கொடுத்தேதான் ஆகணுங்க. இந்த 16 பேர் படாத கஷ்டப்படுறோமுங்க, படாத சின்ன பாடுறோமுங்க. நாங்க வீட்டுக்காக நம்ம கண்ணீர்ல இருக்கிறோமுங்க. சோறு இல்லாம தண்ணி இல்லாம நாங்க கவலையோடு இருக்கிறோமுங்க. முருகனா பார்க்க வந்திருக்கிறேன். எல் முருகனா பார்க்க வந்திருக்கேன். எங்க வீடு கூட வீடுகளுக்கு பிரச்சனைக்காச்சும் வந்திருக்கிறேங்க. அவங்க வந்து கலெக்டரை பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. எது இப்பதான் கொடுத்துருக்குறீங்க மனு, அந்த மனு நாங்க பார்த்துட்டு நாங்க சொல்றோம் அப்படின்ட்டு இருக்காங்க. வேற என்ன சொன்னாங்க, பார்த்துட்டு சொல்றேன், நீங்க இப்பதான் கொடுத்துருக்குறீங்க, நாங்க வந்து பார்த்துட்டு கூப்பிடுறோம், அவங்களை கலெக்டர் கூப்பிட்டு கேட்டுட்டு நாங்க கூப்பிடுறோம் அப்படின்ட்டு இருக்கோம்.
ஆமாங்க. எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் சிஎம்சி காலனிலேருந்து ஒரு 6 தலைமுறையா நாகராஜ் பேசுகிறேன். இது மாதிரி ஒரு 8 ஆண்டுகளா எங்களுக்கு வீடு அதாவது எடுத்து தந்தா உங்களுக்கு இடத்த தந்தோம்னா வீடெல்லாம் கொடுக்குறோம் பிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு புகைப்படம் கொடுத்தாங்க. புகைப்படம் கொடுத்ததுனால நாங்களும் அங்கேருந்து கிளம்பிக்கிட்டோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த 8 வருஷமா எல்லாம் வாடகைகளுக்கு தான் இருக்கிறோம். எல்லா அதிகாரிகளையும் போய் பார்த்தாச்சு. நாயை விட சீனன்னு சொல்லி துரத்துறாங்கன்னு தவிர கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மனு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ பக்கம் கொடுத்துட்டோம். அது கலெக்டர் ஆஃபீஸில் ஒன்று, புடசை மாவட்டம் ஒன்று, ஒரு இது புடசை மாவட்டத்தில் ஒன்று. அங்கே போய் கேட்டதுக்கு நாயை கேட்டதுக்கு உங்களோட லிஸ்ட்டே இங்கே இல்லை. ஒரு கேட்டால் உங்கள் கமிட்டி தான் இது மாதிரி உங்கள் பேரெல்லாம் கொடுக்கல, சேர்த்துல குடிக்கலான்னு சொல்லி எங்களே வெளியே துரத்திட்டாங்க. வெளியே இருக்கிற ஆளுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பணத்தை கொடுத்து எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு போய் நாங்கள் போய் கேட்டால் 3,4 லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு உண்டு, இல்லாட்டி உங்கள் லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டும் வராது, இந்த லிஸ்ட்டும் வராது. இந்த அடுத்த முறை என்ன போகும்போது கலெக்டர் ஆஃபீஸுக்கும் போயாச்சுங்க. அங்கேயும் இதே மாதிரி மனு கொடுத்து எல்லாம் பேசியாச்சு, பிடிச்சாச்சு. அங்கேயும் அந்த பதிலும் வரலைங்க. இன்னைக்கு லாஸ்ட்டாக மத்திய அமைச்சர் எல் முருகன் அவரை பார்க்க வந்திருக்குங்க. அதுவும் அவராவது நல்ல தீர்வு கொடுப்பாருன்னு சொல்லி அங்கே வந்திருக்காருங்க. இன்னி வரைக்கும் அவரை நாங்கள் இன்னும் பார்க்க கூட கிடையாதுங்க. மனுவை மட்டும் வாங்கியிருக்காரு, பிடிச்சிருக்காரு. இன்னும் அவரோட தீர்வு எங்களுக்கு நியாயமா வரலைன்னா அடுத்த ஆர்ப்பாட்டம் வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால எரிக்கப்படும். என் பேர் சுப்பிரமணியங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்தது அந்த சிஎம்சி காலனியில் தான். என்னோட ஆதார்லேருந்து ஐடென்டி கார்டுலேருந்து எல்லாமே நான் பிறந்த சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே அங்கே தான் இருக்குது. எங்களை வந்து இந்த 8 வருஷத்துக்கு முன்னால் வந்து கொஞ்சம் இடமெல்லாம் வேணும்னு சொல்லி போட்டு எங்களோட வீடெல்லாம் எடுக்க சொன்னாங்க. எடுக்க சொல்லும் போது நாங்கள் எல்லாம் நின்று எல்லாம் கொஞ்சம் ஆளுகள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணோம். அப்போ பண்ணும்போது இருக்கிறவங்க மலுமந்தாம்பட்டி போகிறவங்க போகட்டும்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. மித்தவங்களுக்கு இதே இடத்துல வந்து நாங்கள் வீடு கட்டி தரோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஃபோட்டோவெல்லாம் ஒட்டின மாதிரி ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் இணைச்சி அவங்க ஒரு இதில் போட்டு அவங்க கையெழுத்து போட்டு பெரிய அதிகாரி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் அதை வச்சு போட்டு இந்த 8 வருஷ காலகட்டமாக நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறி போச்சு. இந்த 2-3 மாதத்துக்கு முன்னால் அங்கே 222 வீட்டில் எங்களுக்கு அலாட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி தான் இருந்தோம் இந்த 8 வருஷமா. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அது இல்லைங்கிறாங்க. நான் குடிசை வாட்டு வாரியத்தில் போய் கேட்டங்காட்டிக்கு 3,4 லட்சம் ரூபா கட்ட சொன்னாங்க. உட்காந்து அவர்கிட்ட இப்போ ஐயா கிட்ட நாங்கள் பேசும்போது அதிகாரிகிட்ட கேட்கும்போது 3,4 லட்சம் ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வீடு வந்து அலாட் பண்ணி தராங்க, உங்களுக்கு யாருமே பணம் கட்டல, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பைபாஸ் ரோடுக்காரங்க பணம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் இருந்த இடத்துல தான் அவங்க வந்து வீடே கட்டியிருக்கிறாங்க. அந்த 222 வீடும் கட்டியிருக்கிறாங்க. எங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறான்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதிகாரிகளாம் வந்து நாங்கள் மாநகராட்சி கல்யாண மண்டபத்தில் 1 மாசமா சாப்பாடாக்கி எல்லாமே இருந்தோம். அப்போ அதிகாரி வந்து எங்ககிட்ட எல்லாமே இதெல்லாம் கொடுத்து சரி நீங்கள் அங்கங்கே வாடகைக்குள்ள இருங்க, வீடு கட்டினா உங்களுக்கு வந்து 222 வீட்லேயோ 520 வீட்டில் உங்களுக்கு ஒரு வீடு அலாட்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு அதிகாரியை யாருமே இல்லைங்கிறாங்க, போனா இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு எங்க வந்திருக்கீங்க நீங்க? நாங்கள் இப்போ வந்து நம்ம எல்முருகன் ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோங்க. அவர் வந்து மனு வந்து வாங்கிட்டாருங்க. வாங்கி கலெக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லி தகவல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் எங்களுக்கு எப்படி எங்களுக்கு கொடுப்பாருன்னு தெரியல. இந்த 16 பேர்த்துக்கு இப்போ கலெக்டர்கிட்ட சொல்லி எங்களுக்கு யார் மூலியமா எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனால் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். அந்த 222 வீட்டில் எங்களுக்கு ஒரு வீடு கண்டிப்பாக 16 குடும்பமும் அந்த இடத்துல குடியேறணும். ஏன்னா நாங்கள் இருந்த இடம், நாங்கள் வாழ்ந்த இடம் மொத்தம் 3 தலைமுறை இல்லைங்க, 4 தலைமுறையா அந்த பக்கம் பைபாஸ் ரோடு வராது முந்திக்கே எங்கள் தலைமுறையாக இருந்தது. அதனால தயவு செய்து அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். அனைத்து தொழிலாளிகளுக்கும் அனைத்து உட்கட பொதுமக்களுக்கு 16 குடும்ப சார்பாக உண்மை நிலைமை என்று சொல்லுகின்றனர். இன்று மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களை நேரில் சந்தித்து மனு கொடுத்தோம். அண்ணங்கிட்ட என்ன கேட்டிருந்தா 2018 வீடு எடுத்து ஆணை உத்தரவு போட்டு காலி பண்ணி 8 வருஷம் வெளியே இருந்திருக்கிறோம்.
இந்த 16 குடும்பம். 16 பேருமே யாருமே 3 வீடு 4 வீடு வாங்கல, எந்த குழந்தைக்கு எழுதல. வீடு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அங்க இருக்க லோக்கல் அரசியல்வாதிகள் எங்க வீடுல வந்து லிஸ்ட் பேர்ல குடிசை மாட்டு வாரியத்துல சில பேர் வெளிநபர்களை சேர்த்து உள்ள போட்டு எங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு எல்முருகன் மத்திய அமைச்சர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். ஏன் மத்திய அமைச்சர் வந்து மனு கொடுக்க வந்து சொன்னா, இந்த மத்திய அமைச்சர் தான் அந்த உக்கட பகுதிக்கு வந்து மரதவீரன் கோயிலுக்கு வந்தார். தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தில் இருக்கும்போது பாரத பெரும் நரேந்திர மோடி ஐயா இவரை தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்துல சேர்மேனை போட்டிருந்தார் இந்தியா முழுக்க. அப்ப அருந்திய மக்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அப்ப வந்து ஆய்வு செய்யறதுக்கு வந்தார், உக்கடத்துக்கு வந்தார். இப்ப இருக்க மத்திய அமைச்சர் அன்னைக்கு தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தின் தலைவராக இருந்தார். வரும்போது அந்த மரதவீரன் கோயில கூட்டம் போட்டு மக்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அதிகாரிகளை அழைச்சி வச்சு, இது தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து குடியிருந்தா உங்களுக்கு அரசாங்கத்துக்கு வந்து கண்ணு ஊர்த்தமா அப்படின்னு எல்முருகன் அவர்கள் கேட்டார். அன்னைக்கு கேட்கும் போது அந்த கோயில்ல நான் பக்கத்தால் இருக்கிறேன், நாங்க தான் அன்னைக்கு கூட்டிட்டு வந்து மீட்டிங் போட வச்சோம். 1350 வீடுகளை வந்து எடுக்க சொல்லி அப்ப சொல்லியிருந்தாங்க. 1350 பேருக்கு வீடு கொடுங்க, அந்த பாலம் வந்து முழுமையா வந்துட்டு அந்த மக்களை வெளியே அகற்றணும் அப்படின்னு அரசாங்கமும் முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்ப எல்முருகன் வந்து அருந்தை மக்களை வந்து வெளியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பாலத்தை வந்து வடிவத்தை கம்மி பண்ணி இப்படி நேரா கொண்டு போலாம்னு அப்படி கேட்டார். இன்னைக்கு அந்த மத்திய அமைச்சர் அவரை நேரில் சந்தித்து இந்த 16 குடும்பம் மத்திய அமைச்சர் அன்னைக்கு சொன்னனாலதான் காலி பண்ணி வெளியே கொடுத்தோம். அப்ப ஆணைய தலைவராக இருக்கும்போது இன்னைக்கு அதே அந்த 16 குடும்பம் வந்து மீண்டும் வந்து நாங்க வீடு கேட்டிருக்கிறோம். இது லோக்கல் அரசியல் தலையிட்டு லோக்கல் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கிறோம், ஆர்டிஓக்கும் கொடுத்துருக்கோம், வீட்டு வரி ஆபீஸ்ல குறைஞ்ச ஏகப்பட்ட மனு கொடுத்துருக்கோம். புரோக்கர்களுக்கு தான் அங்க குடிசை மாட்டு வாரியத்துல மதிப்பு இருக்கு. லோக்கல் அரசியல் அப்படிங்கிறீங்களா, அந்த லோக்கல் அரசியல் யாருக்கு? அது வந்து அது நான் அடுத்த இதுல விஷயத்த சொல்லிடுறேங்க, லோக்கல் அரசியல் யாருன்னு. இப்போ ஏன் அடுத்த இதுல சொல்றேன்னு கேட்டா, இப்ப அந்த அரசியல்வாதி பார்ப்பான், ஊர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு, அந்த கமிட்டியில சில நபர்கள் 16 குடும்பத்துக்கு வீடு சேர்த்தலாங்கிறாங்க. சில பேருக்கு அந்த கமிட்டியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இவங்க வீடே தரக்கூடாது, இவனையெல்லாம் மனுஷம்படிக்கு துரத்திட்டுறோன்னு, இவங்க ஓட்டு போடக்கூடாது, இங்க ஓட்டு கூட பூத்துல இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் பல திட்டங்களை சில அரசியல்வாதி போடுறாங்க. ஏன்னா அண்ணாமலை அண்ணன் எலெக்ஷன் நின்னாரண்ணே, ஒரு பூத்துக்கு 200 ஓட்டு நாங்க வந்து ஒவ்வொரு பூத்துல வாங்கி கொடுத்துருக்கோம் பணம் கொடுக்காம. நானும் ஒரு பிஜேபி சாதாரண தொண்டன் தான். அப்போ வந்து நாங்க வந்து பூத்து வேலை அதிகமா செய்யறதுனால அங்க வந்து திமுக ஆளுகின்ற திமுகவுக்கு வந்து ஓட்டு சர்க்கிள் வருதுனுங்க. அங்க லோக்கல் இருக்க சில தலைவர்கள் பிஜேபியில பேர் சொல்லலைங்க, சில லோக்கல் தலைவர் பிஜேபி தலைவர்கள் என்னோட அடையாளத்தை அழிக்க பாக்குறாங்க. என்னோட அடையாளத்தை அழிக்க பார்க்காங்க. நான் மக்களுக்காக பணியாற்றுறேன், ஒரு தூய்மை பணியாளர் மாவட்ட தலைவரா இருக்கிறேன். இந்த தூய்மை பணியாளர் மாவட்ட தலைவர் பிஜேபிக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், வேலை செஞ்சிருக்கிறேன். பாராளுமன்றத்தை 6 சட்டமன்ற பொறுப்பாளராக வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன். எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அம்மா ஜெயிக்க வச்சிருக்கிறேன். நான் இத்தனை பண்றேன், மக்களுக்காக நான் பாடு பண்றேன். அதுல எனக்கே வீடு இல்லாங்கும் போது இந்த 16 பேருக்கு வந்து என்ன சொல்றாங்க, உங்களுக்கெல்லாம் வீடு வாங்கிட்டு ஒரு ஆள் 2 வீடு வாங்கிட்டு போலாங்கிறாங்க. இந்த 16 குடும்பத்தை வந்து நான் ஏமாத்திருக்கு நான் தயார் இல்லைங்க. ஏன்னா என் சமூகம், நான் டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர் சங்கம் வச்சிருக்கிறேன். அந்த சங்கத்தை வச்சு இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணா நான் நல்லாவே இருக்க மாட்டேங்க. ஏன்னா அம்பேத்கர் வாங்கி கொடுத்த குடியுரிமை சட்டம் இருக்குது, ஒரு 10 வருஷம் சொந்தமா இருந்தா அந்த இடம் சொந்தமான அந்த இடத்த தான் நாங்க கேட்கிறோம். 222 வீடு கட்டிக்கிறாங்க, போய் வீடு கேட்டா பணம் கட்டுன்னு சொல்றாங்க. நீங்க மலுஞ்சாம்பட்டியில் நாங்க எங்க வீடு வேணும் ஊர் பொதுமக்கள் சொல்லிடுறேன். மலுஞ்சாம்பட்டியில எந்த பிளாக் நாங்க வீடு வேணும் நீங்க சொல்லுங்க. பொதுமக்களுக்கிட்ட சில தலைவர்கள் வந்து உங்ககிட்ட தவறா சொல்றாங்க. இந்த 16 குடும்பம் இந்த 16 குடும்பம் மலுஞ்சாம்பட்டியில் வீடு வாங்கல, எந்த ஊர்லயும் கிராமத்துல வீடு வாங்கலைங்க. நாங்க எல்லாமே வீடு கிடைக்குன்னு நினைச்சோம். மக்களை நீங்க அதனால ஏமாந்து அவங்க சில தலைவர்கள் தவறுகள் சொல்லப்பட்டு இந்த 16 குடும்பத்தை ஒதுக்க வேண்டாம். ஏன்னா நீங்களும் நானும் ஒரே மண்ணுல பிறந்துக்கிறோம். எங்க அம்மா அங்கதான் இருந்தாங்க, எங்க அப்பா அம்மா அங்கதான் இருந்தாங்க. நான் வாழ்ந்த மண்ணு எனக்கு சொந்தம் இல்லைன்னா, இப்ப கட்டடம் கட்டிக்காங்க 222 வீடு கட்டடம், அந்த இடத்துல பாலத்துக்கு தூணுகள் தயார் பண்ணாங்க அரசாங்கம். அப்போ முன்னாடி எடுக்கலைங்க, தூணுகள் தயார் பண்ணி கொடுக்குறது நாங்க காலி பண்ணி கொடுத்தோம். ஒரு வீடு இங்கேயே கட்டி கொடுக்கும்போது கொடுத்துறோம்னு சொல்லி இந்த வீடு ஆணையம் கூட தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்துல உத்தரவு வாங்கணும். வாங்கிதான் 16 பேருக்கு பத்திரமும் வீடு எல்லாம் கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு டூக்கும் இந்த போராட்டங்கள் நடந்துட்டு இருக்க முடியுமா? அதனால தம்பி நாகராஜன் சொன்ன மாதிரி எங்களுக்கு மத்திய அமைச்சர் கலெக்டர்கிட்ட கூப்பிட்டு பேசி உள்ள என்னை கூப்பிட்டாரு, நீங்க மட்டும் வாங்க ஆரம்பம்னு. நான் போனேன். ஆனா இது முழுக்க எங்களுக்கு துரோகம் நடந்திருக்குது, நீங்க எங்களுக்கு வீடு வாங்கி தரேன், நான் கலெக்டர்கிட்ட கூப்பிட்டு நான் பேசுறேன், நான் பேசி இதுக்கு உண்டான தீர்வு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ஐயா சொல்லிக்காரு. முருகனுங்கிட்ட யார் இது தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க பேரையும் சொல்லியிருக்கிறேன். அவருக்கு தெரியும், நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பல முறை வந்து இந்த மக்களை 16 குடும்பத்தை வந்து அரசாங்கம் மூலியமும்
அரசியல்வாதிகளும் நசுக்க பாக்குறாங்க. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேங்க, எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த அரசாங்கம் மாவட்ட ஆட்சியாளர் இவங்க செஞ்சாங்கன்னா, சுதந்திர விழா அன்னைக்கு கலெக்டர் ஐயா எங்க மனு ஏத்துனாலும் அங்க என்னோட ரேஷன் கார்டு நானும் ஓட்டு உரிமை ஒப்படைக்க போறேன். ஏன்னா அகதிகளாக வந்து தமிழ்நாட்டில இருந்து அகதிகளா வரும்போது அகதிகள் முகாமில் எங்களை அகதியில தங்க வைக்கிறாங்க. நாங்க தமிழ்நாட்டுல இந்த தேசத்தை இந்தியா தேசத்துல பிறந்ததுக்காக, இந்த தமிழ்நாட்டுல வளர்ந்ததுக்காக நாங்களே வந்து தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் நாங்களே வந்து அகதியில போய் நாங்க எங்களை உட்கார வச்சிருங்க. எதுக்கு எங்களுக்கு இந்த ஓட்டு உரிமை? 25 வருஷம் நாங்க ஓட்டு போட்டிருக்கிறேன். இந்த 16 குடும்பம் ஓட்டு போட்டிருக்குது. 16 குடும்பத்துக்கு கரண்ட் பில் இருக்குது. சொந்தமா கரண்ட் மாநகராட்சியில இபியில கரண்ட் அட்டை கொடுத்துருக்கிறோம். மணிகர் ஆரையை விசாரணை பண்ணி தான் கரண்ட் ஒரு வீடு வழங்கப்பட்டது. இப்படியெல்லாம் இருக்கும்போது எங்க வீடு இல்லைங்கிறது எப்படிங்க? எங்களோட அடையாளத்தை எடுத்துட்டு புதிய நபர்களை சேர்த்தி உள்ள போட்டு வீடு க்ளோஸ் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. ரேஷன் கடையில ஜாமானம் வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்குங்க, எத்தனை பேர் இங்க ரேஷன் கடையில ஜாமான் வாங்கியிருக்காங்க அரசு துறையில்? அதை ஆய்வு செய்யணும். சரி, இப்ப அங்க குடி வந்திருக்கிற இடத்துல எவ்வளவு பேர் அங்க உண்மையா குடியிருந்தவங்க, இல்ல வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்ததாக தகவல் வருது? ஆமா, அது உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தகவல் மக்கள்கிட்ட கிடைச்சது 1350 வீடு மொத்தம் கணக்கெடுத்ததுல, ஒரு குடும்பம் 2 குடும்பம் சேர்த்தி. அதுல 520 வீடு கட்டி தரேன். மலைஞ்சாம்படிக்கு 400 பேர் போனாங்க. 400 பேர் போனா நாங்க 16 பேர் போல. மலைஞ்சாம்படிக்கு நாங்க போல. என்னன்னா நாங்க நகரத்துல வேலை செய்யறோம், தூய்மை பணியாளர் இருக்கிறோம். நகரத்துல இருந்தாலும் வேலைக்கு நாங்க வர முடியும், 5 மணிக்கு வேலைக்கு வர முடியும். நாங்க யாரும் போகல, எல்லாம் வெளியே இருந்துட்டோம். அப்ப செட்டும் கூட எங்களுக்கு தெரியல, செட்டும் கூட எங்களுக்கு மறுக்கப்பட்டது. நீதிகள் இப்ப சாதாரண லிஸ்ட் 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த கமிட்டிக்கு நம்பர் கொடுக்குறாங்க. எங்க 16 பேர் இல்லைன்னு சொல்ற கண்டுபிடிக்கிறதுக்கே நாங்க 8 வருஷம் ஆயிருக்குது. முழுக்க எங்களை ஏமாத்தப்பட்டிருக்காங்க. வெளி மாவட்டத்துக்காரங்க சில பேர் அந்த மக்கள் சொல்றாங்க, இவங்க எல்லாம் வெளி மாவட்டத்துக்காரன் உள்ள வந்திருக்கிறான், பத்திரம் வாங்கும்போது இவன் யாருன்னு தெரியல. அப்ப அவனோட ஆதாரமே ரேஷன் கார்டை செட் பண்ணலாமானே? இந்த குடிசை வாரி என்ன பண்ணோன்னே 1350 பேர் வீடு கொடுத்துருக்கணுமா? ரேஷன் கார்டுல ஜாமானத்தை வாங்கி ரேஷன் கார்டு சுமோட் கார்டு செக் பண்ணு, அவன் ஓட்டு போட்டிருக்கான பாருங்க, ஓட்டு லஜர் எடுங்க, லஜர் எடுத்து விசாரணை பண்ணுங்க. அவன் ஆர்டிஓ விசாரணை வேணுமானே? அப்ப நான் பாதிக்கப்பட்டவன் நான் வந்து வெளியேறியதா? ஒண்ணுமே சம்மந்தம் இல்லாத வந்து மண்ணுக்கு எங்க மண்ணை எங்க வீட்டு கொடுங்கிறது நியாயம் இல்லையா? இது தர்மம் இல்லையா? இதனால கூட பல முறையும் கூட சொல்லுவாங்க, இவன் பேசி அவனை எங்க அடிவாங்க. எங்க உயிருக்கு என்ன காரணமானாலும் குடிசை மாட்டு வாரி அதிகாரி தான். நாங்க சாகர கூட 16 பேரு கொடுத்தது. அந்த 222 வீட்டுல எங்களை தற்கொலைக்கா குடிசை மாட்டு வாரி அதிகாரி தூண்டப்படுறாங்க. மாவட்ட ஆட்சியாளர் சொன்னேன், இது நியாயமா இருந்தா நான் விசாரிச்சு இது நியாயம் தானேன்னு சொல்லிக்காங்க. சில போனுகளா தகவல்களா வந்திருக்குதுங்க. நாங்க இப்ப மத்திய அமைச்சர் பார்க்க வந்திருக்கோம். மத்திய அமைச்சர் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா மத்திய அமைச்சர் ஒரு அருந்தி சந்தை சேர்ந்தவர், பட்டியல் மக்களுக்கு சொந்தக்காரரு. அப்படிங்கிற அடிப்படையில் கேட்டிருக்கோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்த 16 குடும்பமும் ரொம்ப சிரமத்தளவா இருக்கிறோம். மழை அடிச்சா வெயில் அடிச்சாலும் செட்ல மக்கள் வந்து எத்தனை பேர் வீடு கொடுக்காம காலந்தாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கத்துல மீன் மார்க்கெட் இடித்தாங்கனுங்க. போலீஸ் மீன் மார்க்கெட் இடிச்சா உடனே அஸ்திவாரம் போட்டுருக்கணுமானே, கட்டடத்தை எழுப்பி இருக்கணுமானே, பூஜை போட்டிருக்கணுமானே? அப்பதானே மக்களுக்கு தெரியும். அங்க வயசானவங்களும் சில பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க ஆசையில இருந்து மெத்த வீடு உக்கரத்தை கட்டி கொடுத்தா நம்ம வீடு கிடைக்கும் சொல்லி பெரியவங்க எங்க முன்னோர்களா எத்தனையோ பேர் செட்ல இருக்குங்க இறந்துருங்க. இந்த வேகாத வெயில் பயங்கர வெயில் அடிக்குது. செட்டுக்குள்ள போனா நெருப்பா கொதிக்குங்க, அனலா கொதிக்குங்க. இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் குப்பை எடுக்கணும். நாங்க என்னங்க அநியாயம் பண்ணோம்? ஏன் இந்த சமூகத்துல பிறந்தது எங்களோட அநியாயமா? இந்த நாட்டு தேசத்துக்காக நாங்க தானே பாடுபடுறோம். கொரோனா கொடி வரும், நோய் வரும்போது நாங்க தானே எல்லாம் இந்த நாட்டை காப்பாற்றணும். இந்த செட்டு மக்களை இப்படி அவைக்கிறதுல போலீஸ் துறைக்கு 1.5 வருஷத்துல வீடு கட்டுறாங்க. தாழ்த்தப்பட்ட எங்களுக்கு ஏங்க கட்டக்கூடாது? 1.5 வருஷத்துல ஏங்க 8 வருஷம் பாக்குறாங்க எங்களையா? 520 வீடு நீ சொன்னீங்க, 520 வீடுக்கு நீ கட்டணம் கட்டாம இருக்கீங்க. மீன் மார்க்கெட் கேட்டா ஸ்டே வாங்கிட்டான்னு சொல்லலாம். நீ மீன் மார்க்கெட் வந்து அன்னைக்கு ஜிடி ராஜன் அண்ணன் இருக்கும்போது மீன் மார்க்கெட் கட்ட வேண்டாம், வீடு கட்டி கொடு அன்னைக்கு அண்ணன் ஜிடி ராஜன் அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தோம், திமுக அண்ணன் சொல்லியிருந்தோம். ஆனா அது மீன் மார்க்கெட் தான் வந்து இந்த பிரச்சனை வந்து ஏற்கனவே பிரச்சனையா இருந்து நம்ம முத்துவேற கமிஷனர் மாநகராட்சி கமிஷனர் இருந்தாரு. அன்னைக்கு சரியான கொட்டு மலையில அன்னைக்கு கமிஷனர் கூப்பிட்டாரு. என்னை தமிழ்நாடு 2 பேர் போனா பாருப்பா அந்த வீடுகளை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. இந்த 144 வீடுல எங்களோட வீடு 16 வீடு வருது. இது வந்து அமர்தாமா ட்ரஸ்ட்ல 1,40,000 நான் வாங்கி கொடுக்குறேன், ஃபண்டு வாங்கிக்கிறேன். யார் சொல்லுங்க? மாநகராட்சி கமிஷனர் முத்துவீர் ஐயா சொன்னதுங்க. மிச்சது நான் கோட்டர்ஸ் கட்டி கொடுக்குறேன். நாங்க அன்னைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த பாலமும் வந்திருக்காது, இந்த பாதிப்பும் எங்களுக்கு வந்திருக்காதுங்க. அன்னைக்கு யாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. அன்னைக்கு மாநகராட்சி கமிஷனரே பேசி கேட்டிருந்தா அந்த வீடுகளா கட்டணமாகாம
ஒத்த மாடின்னா தொகுப்பு வீடு மாதிரி கட்டி கொடுத்தா நான் என்னைக்குதான் என் பிள்ளை 3 வீடு 4 வீடு எனக்கு ஒரு மாடி எடுத்துருப்பேன். அந்த நிலைமையில சில தலைவர்கள் அவங்க சுயநலத்துக்காக அதையும் கட்டுவிடாம தவிர்த்தாங்க. முழுக்க இப்படி எங்களை வந்து நியாயத்தை கேட்க போனா எங்களை தோக்கடிச்சா என்ன பண்றது? அதனால நாங்க அந்த வீடு அந்த குடிசையில் இருக்க மக்களுக்கு, செட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு மக்களுக்கு அதே இடத்துல வீடு கட்டி கொடு. இந்த 16 பேர்த்தையும் 222 வீடுல பேரு பட்டியலை சேர்த்தி வெளியே விடணும்னு கேட்டுக்கொள்கின்றோம். என்றும் தேசப்பணியில் ஜெயஹிந்த்.